வணக்கம். நம்ம நிறைய தீட்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிறந்தா தீட்டு, இறந்தா தீட்டு, பெண்களுக்கு 3 நாள் தீட்டு, 5 நாள் தீட்டு, இந்த மாதிரி நிறைய தீட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுல இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து பிறந்தா தீட்டு. அது எப்படி பிறந்தா தீட்டு ஆகும்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது நல்ல விஷயம் தானே, சந்தோஷம் தானே. அப்ப என்ன தீட்டு அப்படின்னா, இதுல ஒரு சயின்ஸும் அடங்கியிருக்கு. ஆதி காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது நஞ்சு பையோட தான் குழந்தை வெளியில வரும். ஓகேங்களா? அந்த நஞ்சு பை கொடி சுத்தி இருக்கும். அதோட அப்படியே மொத்தமா அந்த குழந்தைய நஞ்சு பையோட சேர்த்தே கட்டி வைப்பாங்க. அதாவது அந்த நஞ்சு பையில இருக்கக்கூடிய மொத்த சத்தும் அந்த குழந்தைக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் ஆகுமா. 10 நாள் ஆகும்போது அந்த நஞ்சு பையில இருக்கக்கூடிய எல்லா சத்தும் அந்த குழந்தைக்கு போய் அது காஞ்சி ஆட்டோமேட்டிக்கா அதுவே துண்டாகி கீழே விழுந்துரும். இப்படி ஒரு குழந்தை வளர்ந்துருக்கும் போது அந்த குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கற்பனை பண்ணிப்பாரு. இப்போ ஆதி காலத்துல இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்காங்க, எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த நஞ்சிப்பை போற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. அதாவது இறைவன் கொடுத்த வரம் அந்த நஞ்சிப்பை. அதை நான் ஏன்டா கட் பண்ணணும், அதுவா விழட்டுமே அப்படின்னு அது கூடவே வச்சு அதுக்காக வெயிட் பண்ணி அது விழற வரைக்கும் பார்த்து அதுக்கப்புறமா ஒரு விழாவை கொண்டாடிருக்காங்க. இது நம்மளுடைய முன்னோர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.